ஓம் நமோ நாராயண. மன்மத வருஷம் கிருஷ்ண ஜெயந்தி விழா. எங்கள் குரு வெங்கட சுப்பிரமணியம் ஏலியஸ் அம்பி மாமா. நமஸ்காரம் மாமா. பக்தாள்கா சொல்லுங்கள் மாமா. பக்தாள்கா நமஸ்காரம். இங்கே கோபாலபுரத்து ஸ்ரீ வேணுகோபால சுவாமி கோவில் இருக்கிறது அநேகம் பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். வேணுகோபால சுவாமி எல்லோருக்கும் பரிபூர்ணமாக அருளை வாரி வழங்கி கொடுத்து கொண்டிருக்கும், இன்னும் கொடுக்க காத்து கொண்டிருக்கும் ஸ்ரீகிருஷ்ணர். அவருடைய விசேஷம் சிறப்பு என்னவென்றால், சுவாமி பூமியிலிருந்து எடுத்த பெருமாள், சுந்தரவதன பெருமாள் என்று சொல்லப்பட்ட, நிறைய பேரால் ஆசிரவித்து பரிபாலிக்கப்பட்டு கோபாலபுரத்திற்கு வந்து கிட்டத்தட்ட 1931ஆம் வருடத்திலிருந்து இங்கு எல்லோருக்கும் அருள் பாலித்து கொண்டிருக்கும் ஸ்ரீ வேணுகோபால சுவாமி. இவருடைய விசேஷம், சிலையுடைய விசேஷ அமைப்பு, நல்ல அழகான முகத்தை உடைய, அதாவது சந்திரனை போன்ற ஒரு அழகான முகத்தை உடைய அந்த சுவாமி. அவருக்கு சதுர்புஜங்கள், அதாவது 4 கைகளுடன் உள்ளாங்களுடன் ஊதிக்கொண்டு 4 கைகள் சங்கு சக்கரத்துடன் அருள் பாலித்து கொண்டிருக்கும் ஸ்ரீகிருஷ்ணர். வருடம் அவருக்கு எல்லா விழாக்களும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இப்போது இந்த மன்மத வருடம் 2015 கிருஷ்ண ஜென்மாஷ்டமி விழா பந்தக்கால் 31ஆம் தேதி இந்த பந்தக்கால் விழா நடப்பட்டு, விசேஷமாக இந்த ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி முடிய, அதாவது கிருஷ்ண ஜென்மாஷ்டமி தினம் வரை தினமும் விழாவாக கொண்டாடப்பட உள்ளது. முதலில் உபன்யாசங்கள், கச்சேரிகள், இது போன்ற விழாக்களை தொடர்ந்து கிருஷ்ணருக்கு வேணுகோபால சுவாமிக்கு லட்சார்த்தனை ஆரம்பமாக உள்ளது. ஒரு கலசம் வைத்து பூஜை செய்து சுவாமிக்கு வேணுகோபால சுவாமி விஷ்ணு சகஸ்ரநாமத்தை தினமும் காலை மாலை 2 வேளையும் லட்சார்த்தனை விழாவாக கொண்டாடப்பட உள்ளது. கிருஷ்ண ஜென்மாஷ்டமி செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி அனைவருக்கும் தெரிந்திருக்கும். அதற்கு முன்பாக ஆகஸ்ட் மாதம் 15, 16 2 நாட்களும் ராதா கல்யாண மகோத்சவம் சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது. அதாவது 15ஆம் தேதி என்று மாலை 1:30 மணிக்கு முன்பாக ஆரம்பித்து அஷ்டபதி இது போன்ற அந்த பந்ததிப்படி, அதாவது ஜெயதேவனுடைய பந்ததிப்படி அந்த ராதா கல்யாண உற்சவம் நடைபெற உள்ளது. மறுநாள் காலை தோலோற்சவம், உஞ்சவர்த்தி மற்றும் ராதா கல்யாண உற்சவம் 16ஆம் தேதி நடைபெற உள்ளது. அன்றைய தினம் 16ஆம் தேதி இன்னொரு சிறப்பு என்னவென்றால் ஆடிப்பூர மகோத்சவம். நமது கோவிலில் உள்ள காமாட்சி அம்மனுக்கு விசேஷமாக வளையல் மாலைகள், வளையல் அலங்காரங்கள் செய்யப்பட உள்ளது. பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு அம்பாளுடைய அருளை பெறணும் என்று கேட்டுக்கிறோம். இது முடிந்த பிறகு 23ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்றைய தினம் சுதர்சன ஹோமம், மகா சுதர்சன ஹோமம். ஒவ்வொரு வருடமும் நமது கோவில் இந்த கிருஷ்ண ஜென்மாஷ்டமி போது சுதர்சன ஹோமம் நடைபெறும் வழக்கம். அந்த வகையில் இந்த 23ஆம் தேதி ஏற்பாடு செய்யப்பட்டது. காலை 7 மணிக்கு தொடங்கி 11 மணி வரை நடைபெற உள்ள இந்த சுதர்சன ஹோமம் எல்லோரும், அனைத்து பக்தர்களும் சிறப்பாக கலந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடும், உலக நன்மையை கருதியும், அனைத்து மக்களும் சௌக்கியமாக சிறப்பாக வாழ வேண்டும் என்ற நோக்கத்தோடும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த ஹோமம், ஜபங்களும் மற்றும் சுதர்சன ஜபம் மற்றும் ஹோமங்கள் விசேஷமாக நடைபெற உள்ளது. அதற்கான அந்த விவரங்கள் பத்திரிகைகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைவரும் கலந்து கொண்டு கேட்டுக்கிறோம். இது முடிந்த பிறகு லட்சார்த்தனை விழா மற்றும் இந்த மாதத்தில் வரும் பௌர்ணமி, திருவோணம், ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி என்றும் திருவோணம் என்றும், அதாவது பௌர்ணமி என்று சுவாமிக்கு சத்யநாராயண அலங்காரம், திருவோணத்தன்று சுவாமி வெங்கடாஜபதியாக அலங்காரம் செய்யப்பட்டு காட்சி கொடுக்கிறார். அதில் 29 ஆகஸ்ட் 28ஆம் தேதி பௌர்ணமியும் 29ஆம் தேதி திருவோணமும் சுவாமிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு சிறப்பாக நடைபெற உள்ளது. இதை தொடர்ந்து வருகின்ற வைபவமாக கிருஷ்ண ஜென்மாஷ்டமி விழா, அதாவது 5ஆம் தேதி என்று சுவாமி ஜென்மாஷ்டமி, சுவாமியுடைய வேணுகோபால சுவாமியுடைய ஸ்ரீகிருஷ்ணனுடைய பிறந்தநாள் வைபவம். காலை 7 மணி 7:15 மணி சுமாருக்கு விசேஷமாக அபிஷேக ஆராதனை ஏற்பாடு செய்யப்பட்டது. அன்றைய தினம் சுவாமிக்கு முத்தங்கி ஆபரணம், அதாவது முத்தினால் தேய்க்கப்பட்ட உடை அணிவிக்கப்பட உள்ளது. அன்றைய தினம் முழுவதும், அதாவது காலை 8 மணியிலிருந்து 10, 10:30 மணி வரை சுவாமியை தரிசனம் செய்யலாம் முத்தங்கி ஆபரணத்துடன். அதன் பிறகு மாலை 4:30 மணி முதல் சுவாமிக்கு 9:30 மணி வரை இந்த முத்தங்கி ஆபரணத்தில் சுவாமி தரிசனம் கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார். விசேஷமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. அதாவது சுவாமியுடைய கிருஷ்ணர் மூலஸ்தானத்தினுடைய பின்புறம் உள்ள மண்டபத்தில் விசேஷ ஏற்பாடு, அதாவது ஊஞ்சல் உற்சவம் மற்றும் தொட்டில் இது போன்ற விசேஷ அலங்காரங்களுடன் கூடிய ஸ்ரீகிருஷ்ணனுடைய விசேஷ சிறப்புகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அனைவரும் பக்த ஜனங்கள் அனைவரும் வந்து சுவாமியை தரிசனம் செய்து அந்த விழாவை சிறப்பிக்கணும் என்று கேட்டுக்கிறோம். கிருஷ்ண ஜென்மாஷ்டமி என்று எப்பொழுதும் நாம் இரவு, அதாவது கிருஷ்ணனுடைய ஜனகாலத்தில் விசேஷ அபிஷேகம் செய்வது வழக்கம். அந்த அபிஷேக ஆராதனைகளும் இந்த வருடமும் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதாவது ஒரு 10:30 மணி சுமாருக்கு அந்த அபிஷேகத்திற்கு சங்கல்பம் செய்யப்பட உள்ளது. 11 மணிக்கு தொடங்கி 10:45, 11 மணிக்கு தொடங்கி
சுவாமி ஜன நேரமான சரியான அந்த 12 மணி 12:15 மணிக்கு விசேஷமான ஆராதனைகள் ஏற்பாடு செய்யப்பட்டது. வருடத்தில் ஒரே ஒரு நாள் மட்டும் இந்த இரவு நேர அபிஷேகம் இந்த கிருஷ்ண ஜென்மாஷ்டமி என்று நமது கோவில் செய்யப்பட உள்ளது. இது போன்ற அனைத்து விழாக்களும் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டது. மற்றும் நமது கோவிலில் சுவாமி பிறப்பாடு சுவாமி திருவீதி உலா, அதாவது அதுவரை சுவாமியை காணாத பக்தர்களை தேடி சுவாமி பூர்வமாக இந்த கோபாபுரம் தெருக்களுக்கு செல்கிறார். செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 6:45 மணிக்கு இங்கு கிருஷ்ணர் கருட வாகனத்தில் கிளம்பி வடக்கு கோபாபுரம் தெற்கு கோபாபுரம் தெருக்களுக்கு ஊர்வலமாக வருகிறார். அனைவரும் பக்தர்கள் எங்கு தெரிந்தாலும் தெரியாதவர்கள் தெரிந்தவர்களும் சொல்லி அனைவரும் வந்து தரிசனம் செய்து சுவாமியை சிறப்பான முறையில் தரிசனம் செய்து சுவாமியுடைய பரிபூர்ண அருளை பெறும் கேட்டுக்கிறோம். மற்ற விவரங்கள் இந்த உபன்யாசம் கச்சேரிகள் போன்ற விவரங்கள் பத்திரிகைகளில் சிறப்பான முறையில் விரிவான முறையில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் விவரங்களுக்கு இந்த தொலைபேசி எண் அலைபேசி எண்கள் தெரிவிக்கப்பட்டது. அதை தொடர்பு கொண்டு பக்தர்கள் சிறப்பான முறையில் வந்திருந்து சுவாமியை தரிசனம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கிறோம். ஓம் நமோ நாராயண. ஓம் நமோ நாராயண.